இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான கல்யாண சாம்பார் எப்படி செய்ய போகிறோன்றதை தான் பார்க்க போகிறோம். இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அளவு அளந்து எடுத்து பருப்பு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 மினிட்ஸ் போல் ஊறட்டும். 10 மினிட்ஸ் போல் நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. இப்போ இதை பாயில் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட் போட்டு மூடிக்கோங்க. இது நல்லா பாயில் ஆகட்டும். ஒரு கொதி போல் வந்த உடனே கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி போல் கட் பண்ண தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 5 துண்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. 8 துண்டு கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சீரகம், 2 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு போல் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணாதீங்க, கசக்கும். சிறிதளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடிக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வரட்டும். அடுத்தது சாம்பாரில் ஆட் பண்ணுற காய்கறிலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். 2 கத்திரிக்காய் போல் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு எடுத்துக்கோங்க. 5-6 பீன்ஸு, 1/2 கேரட் அரிஞ்சு எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இதை மேஷஸ் யூஸ் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. குக்கிங் ஆயில். எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடுச்சுங்க. இப்போ சிறிதளவு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. சிறிதளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. பொருளெல்லாம் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி வதங்கி வந்த உடனே சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே தனியாத்தூள் ஆட் ஆகிருக்குங்க. ஸோ நான் மிளகாய்த்தூள் மட்டும் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு பிளேட் போட்டு மூடிக்கலாம். காய்கறிலாம் நல்லா வெந்து வரட்டும். ஒரு 3/4 வேக்காடு போல் காய்கறிலாம் வெந்து வந்துடுச்சுங்க. இப்போ மேஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம். சிறிதளவு புளியை ஊற வச்சுக்கலாங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் போல் ஊறட்டும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 10 மினிட்ஸ் போல் புளி நல்லா ஊறி வந்துடுச்சுங்க. இப்போ இதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ புளியை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிக்சிங் கொடுத்துக்கலாம். தட்டு போட்டு மூடிக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்கிட்டோங்க. சாம்பார் நல்லா கொதிச்சு வந்துடுச்சுங்க. இப்போ சிறிதளவு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கல்யாண சாம்பார் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த கல்யாண சாம்பாரை சாதம், இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அடுத்தது ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து காம்பினேஷன் ஆஃப் விட்டமின்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்குது. டைஜஷன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணும். எனர்ஜி பூஸ்டர், ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அந்த நாள் ஃபுல்லாகவே. ஹார்ட் அண்ட் இம்யூனிட்டிக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்.